ஹாய் மக்கள்ஸ், நம்ம காரைக்குடி சைடில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக செட்டிநாடு வெள்ளை பணியாரமும் கார சட்னி இருக்கும். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அவங்க அளவையே சூப்பராக சொல்லுவாங்க மக்களே. தலை தட்டின அரிசியும் கோபுரம் மாதிரி குமிச்ச உளுந்துன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அண்ட் இப்போ வரமிளகா சட்னி ரெடி பண்ணிடலாம். 1 கப் சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 கப் தக்காளி, 10 வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, 3 குண்டு மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயம் அண்ட் அரைச்சி வச்சிருக்க சட்னி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அரிசி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெயில் ஊற்றுறப்போ அதே இடத்துல இருக்கணும். ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஊற்றிக்கோங்க. மாவை எண்ணெயில் ஊற்றுறப்ப நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும் மக்களே. அது திருப்பி போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.